ஈஸ்டர்ன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அரசு உயர் அலுவலர்கள சதுரங்க சாம்பியன் சார்பானிக அவர்களே, நீச்சல் வீரர் ரோஹித் அவர்களே, கோப்பைகள் மற்றும் பதக்கங்களை வென்றுள்ள வீரர்களே, வீராங்கனைகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பையில் பங்கேற்று பல்வேறு வெற்றி இடங்களை பெற்று பரிசுகளை பெறக்கூடிய அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் முதலில் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இத்தனை இளைஞர்களை, திறமையாளர்களை அடையாளம் காண உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் மினிஸ்டர் கிட்ட இளைஞர்களுடைய நலனையும் விளையாட்டுத்துறையோட எதிர்காலத்தையும் ஒப்படைச்சா அதை எப்படி வெற்றிகரமாக அமையும் என்பதற்கு தமிழ்நாடு எடுத்துக்காட்டாக ஆகியிருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற உலக அரங்கில வெற்றிகளை குவிச்சு நாட்டுக்கு பதக்கங்களும் வெற்றி கோப்பைகளும் பெற்றுத்தரப்போகிற திறமையான இளம் விளையாட்டு வீரர்களை பாராட்டுகிற இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சிருக்க விளையாட்டுத்துறையினுடைய செயலாளர் திரு அதுல்ய மிஸ்ரா IAS அவர்களையும், விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி IAS அவர்களையும் மற்றும் அலுவலர்களையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையோட கோல்டன் ஏஜா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. நேஷனல் லெவல் போட்டிகளாக இருந்தாலும், இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுகளாக இருந்தாலும் ஹை குவாலிட்டியில ஹோஸ்ட் பண்ற இடமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் நாங்க சாம்பியன்ஸ்னு வெற்றி மேல வெற்றிகளை குவிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு காரணமான நம்முடைய பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விளையாட்டை வளர்க்க திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க, உரிய அங்கீகாரம் வழங்க 37 கோடி ரூபாய் பரிசு தொகையோட இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை நடத்தி இருக்கிறோம். தம்பி உதயநிதி அவர்கள் எடுத்து சொன்னது போல கடந்த 4 ஆண்டுகள்ல நம்ம தமிழ்நாடு எல்லா துறைகளையும் எப்படிப்பட்ட உயரங்களை அடைஞ்சிட்டு இருக்குன்னு இளைஞர்களான உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் நாட்டிலேயே பொருளாதாரத்தில் எந்த மாநிலமும் சாதிக்காத டபுள் டிஜிட் வளர்ச்சியை நாம சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். இந்த சாதனை பயணம் விளையாட்டு துறையிலும் எதிரொலிக்குது, தொடர்ந்து எதிரொலிக்கும். திறமையாளர்கள் எங்க இருந்தாலும் அடையாளம் கண்டு அவங்கள ஊக்குவிக்கணும் என்று நினைக்கிறோம்.
அதனால தான் பள்ளி கல்லூரி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் எல்லா தரப்பினரும் கலந்துக்கிற மாதிரி சிஎம் டிராஃபியை டிசைன் பண்ணணும். இந்த சிஎம் டிராஃபியோட கடந்த ஆண்டு வெற்றியை பார்த்து 16,28,338 பேர் இந்த ஆண்டு பங்கேற்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. 5 பிரிவுகளின் கீழே நடந்த 38 போட்டிகளில் மாவட்ட மண்டல அளவை எல்லாம் கடந்து 32,000க்கு மேற்பட்ட வீரர்கள் ஸ்டேட் லெவல்ல கலந்துக்கிட்டாங்க. இவங்கள தனிநபர் பிரிவில் முதல் 3 இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய வெற்றியாளர்களுக்கு 1,00,000 ரூபாய், 75,000 ரூபாய், 50,000 ரூபாய். டீம் ஸ்போர்ட்ஸ்ல அணியில் இருக்கிற எல்லோருக்கும் 75,000 ரூபாய், 50,000 ரூபாய், 25,000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்குகிறோம். அது மட்டுமல்ல, இதோட கல்வி உதவித்தொகை, அங்கீகாரம் மற்றும் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளையும் வழங்குகிறோம். இந்த ஆண்டு முதல் முறையா இ ஸ்போர்ட்ஸும் நடத்தி இருக்கிறோம். எல்லா போட்டிகளும் கேம்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமா வெளிப்பட தன்மையோட நடத்தப்பட்டிருக்கு. எல்லா அப்டேட்டுகளையும் ஸ்கோரையும் வாட்ஸ்அப் சாட்பாட் மூலமா தெரிஞ்சிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இப்படி நிறைய செஞ்சிருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சியின் 5 ஆண்டு காலத்தில் விளையாட்டுத்துறை உட்கட்டமைப்புக்காக 170 கோடியே 33 லட்சம் ரூபாய் தான் நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டுகள்ல 601 கோடியே 38 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். ஒட்டுமொத்தமா விளையாட்டுத்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா? 1,945 கோடியே 7 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம திராவிட மாடல் அரச விளையாட்டுத்துறைக்கான கோல்டன் ஏஜ்னு சொன்ன இந்த நிலையில விளையாட்டு வீரர்களுடைய கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்க தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை தொடங்கி இதுவரைக்கும் 1,369 வீரர் வீராங்கனைகளுக்கு 25 கோடி ரூபாய்க்கு உதவிகளை வழங்கியிருக்கிறோம். இந்த வீரர்கள் தேசிய மற்றும் பன்னாட்டு போட்டிகளில் பங்கேற்று 350க்கும் மேற்பட்ட பதக்கங்கள் பெற்று தமிழ்நாட்டுக்கு புகழ் தேடி தந்திருக்கிறாங்க. அதேபோல் தேசிய மற்றும் பன்னாட்டு விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ள 5,393 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 172 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்னு சிலவற்றை மட்டும்தான் ஹைலைட்டா நான் சொல்றேன். எலைட் விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகையை 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். 17 விளையாட்டு வீரர்களுக்கு 1 கோடியே 19 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. பாராலிம்பிக் 2024 போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற 4 விளையாட்டு வீரர்களுக்கு 5 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இது மட்டுமல்ல, 234 சட்டமன்ற தொகுதிகளையும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் அறிவிச்சு தலா 3 கோடி ரூபாய் செலவில் இதுவரைக்கும் 75 தொகுதிகளில் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட்டு வருது. தலைவர் கலைஞருடைய 100ஆண்டை முன்னிட்டு
தமிழ்நாட்டில் இருக்கிற 12,525 கிராம ஊராட்சிகளுக்கும் 16,798 விளையாட்டு உபகரண தொகுப்புகளை வழங்கியிருக்கிறோம். அதேபோல் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் விளையாட்டு உபகரண தொகுப்புகளை வழங்கியிருக்கிறோம். சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒலிம்பிக் அகாடமிகள் அமைக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம்தான். விளையாட்டுத்துறைக்கான சாதனைகளை பட்டியலிட்டு சொன்னா இன்னைக்கு முழுக்க சொல்ல வேண்டியதாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு மாதிரி வேற எந்த மாநிலமும் விளையாட்டுகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உதவிகள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு பெருமையோட நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன். இந்த உழைப்பால நம்ம தமிழ்நாடு வாங்கி இருக்கக்கூடிய சில அவார்ட்ஸ் மட்டும் சொல்றேன். சிஐஐ அமைப்பு சார்பில் SDAT விளையாட்டு வணிக விருது 2023 வழங்கப்பட்டுச்சு. 2 ஆண்டுகளுக்கு தி இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஜெம் அவார்ட்ஸ் 2025 வழங்கப்பட்டிருக்கு. நம்ம செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது கிடைச்சிருக்கு. 2024 ஆண்டு அர்ஜுனா விருது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த 4 வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வரவேற்புரையில் சொன்னார அந்த விருதுகள். இப்படி எத்தனை விருதுகள் தமிழ்நாட்டை தேடி வந்தாலும் நாங்க பெருசா நினைக்கிற விருது எது தெரியுமா? தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸை கேரியரா எடுத்த நிச்சயம் நம்மால சாதிக்க முடியும்னு நம்ம அரசோட திட்டங்கள் மேலேயும் முன்னெடுப்புகள் மேலேயும் நம்பிக்கை வச்சு இத்தனாயிரம் பேர் இந்த போட்டிகளை பங்கெடுக்கிறாங்களே, உங்களுடைய இந்த நம்பிக்கை தான் எங்களுக்கான பெரிய விருதாக அமைந்திருக்கிறது. அண்மையில் இதே நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் கல்வியாளர் தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடித்தரக்கூடிய மாணவர்களை பாராட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியை நடத்தினோம். அப்போ கல்வியால் சிறந்த மாணவர்கள் மட்டும் இல்ல, விளையாட்டால் உயர்ந்த இளைஞர்களும் தங்களுடைய அனுபவங்களை சாதனை பயணத்தை பகிர்ந்துகிட்டாங்க. காது கேளாதவருக்கான ஒலிம்பிக்ஸ்ல 3 தங்கப்பதக்கங்களை வென்ற 2022 அர்ஜுனா விருது பெற்ற ஜெர்லின் அனிகா அவர்களுடைய தந்தை தமிழ்நாடு அரசு அவங்களோட வெற்றி பயணத்துக்கு எந்த அளவுக்கு துணை நின்றுச்சுன்னு உருக்கமாக பேசினார். அதேபோல் போல்வால்ட் விளையாட்டில் தேசிய அளவில் தொடர்ந்து சாதனை படைத்த ரோசி மீனா பால்ராஜ் என்ற வீராங்கனை ஒரு போல் வாங்க 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்ற அந்த எளிய பின்னணியிலிருந்து தன்னிடம் அவ்வளவு காசு இல்லையே என்று சொன்ன நேரத்தில் நம்ம அரசு தான் எல்லா சப்போர்ட்டும் அன்றைக்கு பண்ணுச்சு. இப்போ தன்னிடம் 6 போல் இருக்கிறதோட ரயில்வே துறையில தனக்கு தரப்பட்ட வேலையை விட 3 மடங்கு சம்பளத்தோடு தமிழ்நாடு அரசு வேலை தந்திருக்கு என்று பெருமையோடு சொன்னார். அடுத்து சென்னை காசிமேட்டை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகள் கேரம் வீராங்கனை காசிம் அவர்கள் என்ன பேசினார் என்று உங்களுக்கே தெரியும். அமெரிக்காவில் உலக கோப்பை போட்டியில 3 தங்கப்பதக்கங்களை வென்றவருக்கு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கிச்சு நம்ம திராவிட மாடல் அரசு. இப்படி நம்மை பொறுத்தவரையில ஜெர்லின், ரோசிமீனா, காசிமா போன்ற எளியவர்களோட வெற்றி தான் நம்ம அரசுடைய வெற்றி. அதுக்காகத்தான் பல்வேறு திட்டங்கள் மூலமாக எத்தனையோ ஏழை வீரர்களுடைய கனவை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்றைக்கு நிறைவேற்றி வருது. அவங்களும் உலகளவில் சாதிச்சு அவங்க மேல நம்ம அரசு வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருது. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஏராளமான பணிகளை முன்னெடுப்புகளை நாள்தோறும் செய்கிறத பார்த்து ஒரு விழாவில் பேசின முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்னுடைய துறையில் செய்யப்பட்ட சாதனைகள் எல்லாம் அவர் பட்டியலிட்டு பேசி
நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கலாமோ என்று தோணுதுன்னு சொன்னார். இன்னைக்கு அதே ஏக்கம் எனக்கு வந்திருக்கு. நானே விளையாட்டுத்துறையையும் கவனிச்சுக்கலாமே என்று இப்போ எனக்கு தோணுது. காரணம், உதயநிதியுடைய பணிகள் அப்படி இருக்கு. ஆகவே உதயநிதியுடைய பணிகள் இன்னும் சிறக்கணும். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இன்னும் வெற்றிகளை குவிக்கணும் என்று நான் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது, உங்களுக்கான அத்தனை வாய்ப்புகளை நாங்கள் நிச்சயம் உருவாக்கி தருவோம். நீங்கள் விளையாட்டில் கவனம் செலுத்தி முறையா பயிற்சி பண்ணி உங்க திறமையால நம்ம தமிழ்நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு பெருமை சேருங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க முதலமைச்சரான நானும் இருக்கிறேன். உங்க துறையுடைய அமைச்சரான துணை முதலமைச்சர் உதயநிதியும் இருக்கிறார். என் நம்பிக்கையோட உங்க சாதனை பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, களம் நமது, வெற்றி நமது. நன்றி, வணக்கம்.